சப்ஜெக்ட் டைட்டில் என்னது? பிரதர் கேக்குதுங்களா? சப்ஜெக்ட் டைட்டில் சொன்னீங்க. உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் பிரதர். ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. கிறிஸ்தேசுக்களாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, டேனியல் பர் அவர்களை ஜெபித்து மீட்டிங்கை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனே, சர்வ வல்லமையுள்ள யெகோவா என்னும் நாமம் உள்ள ஒன்றான மீது இயேசு கிறிஸ்து நன்றிகளை துதிகளை சோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இம்மட்டுமாக எங்களை காத்து வழிநடத்தும் தயவுக்கம் விசேஷமாக இந்த நாளிலே எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த தேவைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வேத வசனங்களை படிக்கவும் தியானிக்கவும் உடைய நேரத்தை இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் வரக்கூடிய காலங்கள் கடைசி காலங்கள் கூடிய காலமாக இருக்கிறபடியால் விசுவாசத்திலே தைரியமாக ஓட்டத்தை ஓடிக்க நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும் பொறுப்படுத்தி நடத்தும் இயேசு பெற்ற இன்ப நாமத்தில் மிகவும் தயவோடும் தாழ்மொழி கெஞ்சு கொண்டாடுகிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நவீன் அவர்களை சப்ஜெக்ட் கொடுக்குமாறு தாழ்மையாக கேட்டு பிரதர், என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? யாருன்னா ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க பிரதர், என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே ஓகே பிரதர், ஓகே பிரதர். ஸ்கிரீன் விசிபிளா இருக்குங்களா? எஸ் பிரதர். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். பிரதர், வாய்ஸ் ஆடிபிளா இல்லைன்னா நீங்க ஸ்டாப் பண்ணி அது சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் பிரதர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பையும் வாழ்த்துதலையும் உங்க மத்தியில நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளிலும் தேவன் நம்மளுக்கு வாழ்நாளில ஒரு நாளை கூட்டி கொடுத்து அவருடைய தெய்வீக திட்டத்தையும் அவருடைய ஜீவனுள்ள வசனத்தை தியானிக்கவும் தந்த இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்து இயேசு மூலியமாக நான் நன்றிகளை எடுக்கிறேன். அது மாத்திரமில்ல, இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த சகோதரனுக்கும் சபையின் சார்பாக கூட நான் நன்றிகளை எடுக்கிறேன். ஸோ இந்த நாளிலும் நம்ம பார்க்க போற ஒரு பாடத்தோட தலைப்பு நம்ம பார்க்கும்போது தி 3 மிராக்கிள்ஸ் ஆஃப் ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதலின் 3 அற்புதங்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழே இந்த நாளிலும் நம்ம தியானிக்க போறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய ராபோஜனம், லார்ட்ஸ் மெமோரியலை நம்ம அனுசரிச்சு, நம்மளுக்கு எப்போ டியூஸ்டே நம்ம அனுசரிச்சோம் இல்லைங்களா? டியூஸ்டே வெனஸ்டேங்களா?
ஓகே. நம்ம அனுசரிச்சோம். இந்த வீக்ல நம்ம அனுசரிச்சோம். 31ஆம் தேதி நம்ம அனுசரிச்சு, இந்த ஒரு தருணத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கோம். இல்லைங்களா? ஸோ, இப்ப நம்ம பார்க்கும்போது, இப்போ உலகமே என்ன கொண்டாடிட்டு கொண்டு இருக்குதுனாக்கா, அந்த ஈஸ்டர் பத்தி அங்க கொண்டாடிட்டு கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில தேவன் வந்து இன்னைக்கு அவரோட உயிர்த்தெழுதல் பத்தி நம்மளுக்கு சில காரியங்கள் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு குடுத்திருக்காருன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஓகே. சோ இந்த பாடம் வந்து இப்போ உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லும்போது, யாருக்கு உயிர்த்தெழுதல் இல்லைங்க? சகோதர, சகோதரிகளே, நீங்க ஆன்லைன்ல இருந்தீங்கனாக்கா, அன்மியூட் பண்ணிட்டு, ஆ யாருன்னா ஒருத்தர் ஆன்சர் பண்ணா கூட நல்லா இருக்கும். எனக்கும் நீங்க இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வரும். அதாவது நம்ம பார்க்கும்போது, யாருக்கு உயிர்த்தெழுதல் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமம் சொல்லுது. ஓகே. சோ யாருக்கு உயிர்த்தெழுதல் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, யாரெல்லாம் 2ஆம் மரணத்துக்குள்ள போறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் உயிர்த்தெழுதல் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப யாருக்கு உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் உயிர்த்தெழுதல் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அவங்க விருப்பப்பட்டாலும், விருப்பப்படலனாலும், நான் உயிர்த்தெழுதல்ல வரமாட்டேன்னு சில பேர் சொன்னாலுமே, அது கம்பல்சரி. யாரெல்லாம் ஆதாம்குள்ள மரிச்சாங்களோ, அனைவருக்குமே என்ன இருக்குனாக்கா, உயிர்த்தெழுதல் வந்து நிச்சயம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ கம்பல்சரி என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த ரெசரெக்ஷன்க்குள்ள அங்க வரும்படி வரத்தான் நம்ம பார்க்கிறோம். சரி, ஒரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். ஆ 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாருன்னா படிங்க சிஸ்டர். சார் 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15, 20ஆம் வசனம். கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் முதற் பாருங்க, பலனானவர். பாருங்க இந்த வசனத்த நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்துவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, மரித்தோர்ல இருந்து எழுந்திருக்காராம். அது இல்லாம முதல் பலனா கூட அங்க ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இதுல இந்த வசனத்துல நம்மளுக்கு என்ன புரியுதுனாக்கா, கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா, உயிர்த்தெழுந்திருக்கார். மரித்தோர்ல இருந்து அப்ப எல்லா உலக ஜனமும் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு மரித்த ஸ்தானத்துல இருக்காங்க. அதுலேருந்து கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா, உயிர்த்தெழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இது ஒரு நம்ம பார்க்கும்போது, இந்த பவர் ஆஃப் டெத் யார்கிட்ட இருக்குனாக்கா, மரணத்தின் அதிகாரி பார்க்கும்போது சாத்தான். அப்ப அந்த சாத்தான் கிட்ட இருந்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா, கிறிஸ்து எல்லா மரித்த நிலைமையில இருக்காங்க. கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா, முதலாவது வந்து உயிர்த்தெழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அப்படியே அதுலயும் 22ஆம் வசனம் படிச்சிருங்க பிரதர். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஆதாமுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாருங்க, ஆக்சுவலா என்ன இருக்குனாக்கா, ஆதாம்குள்ள எல்லாருமே மரித்தது போல கிறிஸ்துக்குள் எல்லாருமே உயிர் பெற்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுதான் நம்மளுக்கு பேசிக்கான ஃபண்டமெண்டலான ஒரு வசனம். ஒரு ரெசரக்ஷனுக்கு அடிப்படையான ஒரு வசனம்னா இந்த வசனம் தான். அதாவது ஆதாம்குள்ள எல்லாரும் மரித்தது போல கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லாருமே என்ன வராங்கனாக்கா, ஜீவனுக்குள்ள வராங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த உயிர்த்தெழுதல் காரியம் நம்ம பார்க்கும்போது, முதலாவது ஒரு வேற மதத்தை நம்ம எடுத்துக்கணும்னா, இப்போ நம்ம இஸ்லாமியர்களே எடுத்துக்கிறோம். முஸ்லிம்ஸ் எடுத்துக்கும்போது, அவங்க என்ன நம்பிக்கை அவங்களோட நம்பிக்கை பார்க்கும்போது, நீ உயிர்த்தெழும்போது நீ என்ன பண்ணிடுறனாக்கா, நீ வந்து நீ உயிர்த்தெழுன்ற ஒரு கான்செப்டே இல்ல. நீ இறந்துட்டனாக்கா என்ன போறனாக்கா, நரகத்துக்கு போறன்ற ஒரு கான்செப்ட் வந்து இஸ்லாமியர்ல ஒரு நம்பிக்கை.
அடுத்து நம்ம இந்துக்கள்ல பார்க்கும்போது என்ன சொல்றாங்கனாக்கா, நீங்க வந்து செத்து போயிட்டீங்கனாக்கா, நீங்க என்ன பண்ணுவீங்க? புனர்ஜென்மம்ன்ற ஒண்ணு இருக்கு. அந்த ஜென்மத்துல நீ எப்படி வருவனாக்கா, ஒரு பல்லியாவோ, ஒரு எறும்பாவோ, ஏதோ ஒரு வகையில நீ என்ன வருவனாக்கா, இந்த மாரி ஒரு உருவெடுத்து நீ வருவ அப்படின்னு சொல்லி கூட இருக்கு. இது எப்படி இருக்குனாக்கா, ஆ கிறிஸ்துவ மத்தியில எப்படி இருக்குனாக்கா, யாருக்குமே இல்லாத ஒரு டாக்ட்ரின்ஸ் வந்து இந்த கிறிஸ்துவங்க தான் ஃபாலோ பண்றாங்க. என்ன சொல்றாருனாக்கா, நீங்க இறந்து போனீங்கனாக்கா, ஆதாம்குள்ள செத்தவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கனாக்கா, கிறிஸ்துக்குள்ள ஜீவனுக்குள்ள வர்றது தான் நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு அடிப்படையான ஒரு விசுவாசம் வந்து யார்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவர்கள் மத்தியில தான் இந்த ஒரு ரிசரக்ஷன் ஆன ஒரு காரியம் வந்து அங்க இருக்கிறத கூட பார்க்கிறோம். இதுதான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம். அநேக சத்தியங்கள் நம்ம தெரிஞ்சாலுமே, நம்மள முக்கியமான ஒரு அஸ்திபாரமே எதுல இருக்குனாக்கா, உயிர்த்தெழுதல். ஏன்னா உயிர்த்தெழுதல் பேஸ் பண்ணி தான் கிறிஸ்துவர்கள் வந்து ஜீவனம் பண்ணிட்டு இருக்காங்க கூட நம்ம பார்க்கிறோம். என்னன்னாக்கா, உயிர்த்தெழுதல் கண்டிப்பா எல்லாருக்குமே உண்டு அப்படின்னு சொல்லி வசனம் நம்மளுக்கு தெள்ளன் தெளிவாக அங்க சொல்றத கூட நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம ஆர்டர் ஆஃப் ரெசரெக்ஷன் குறித்து நம்ம பார்க்கலாம். அதுல வந்து 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து ஹெவன்லி, இன்னொன்னு வந்து ஹர்த்லி. பரலோகக்குரியது, பூலோகக்குரியது. அந்த ஆர்டர் நம்ம பார்க்கிறோம். பரலோகக்குரியது ஆர்டர் நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ரெசரெக்ஷன் யார் ஆவாங்கனாக்கா, 1,44,000 பேர் சபை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக திரள் கூட்டம். அவங்களோட கூட சேர்ந்து என்ன பண்றாங்கனாக்கா, இந்த திரள் கூட்டமும் போறாங்க. இந்த 2மே பரலோகக்குரியதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து வந்து பூலோகக்குரியது நம்ம பார்க்கும்போது யாரெல்லாம் உயிர் தழுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முற்பிதாக்கள், இந்த ஏன்ஷியன்ட் வர்தீஸ்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது இஸ்ராயேல் ஜனங்கள். ஒட்டுமொத்த இஸ்ராயேல் ஜனங்கள். அது கீழே என்ன வருதுனாக்கா, 5வது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் என்ன பண்றாங்கன்னா வராங்க. இது வந்து பூமிக்குரிய ஒரு உயிர்த்தெழுதல் குறித்து நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ரீபிரின்ஸ் வசனம் இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கலாம். ரீபிரின்ஸ் 1508, அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 100 கூட பார்க்கலாம். ரீபிரின்ஸ் 1521, பேஜ் நம்பர் 108. இதுல கூட அநேக காரியங்களை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த பாடம் கூட நான் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுனாக்கா, 6வது வால்யூம்ல ரிசரெக்ஷன் பத்தி இங்க பேசியிருக்காங்க. இந்த பாருங்க, 6th வால்யூம்ல த ரிசரெக்ஷன் ஆஃப் இன்னரிட்டன்ஸ் ஆஃப் த நியூ கிரியேஷன் என்ற ஒரு இதுல வந்து இந்த ஒரு பாடம் தயாரிக்கப்பட்டிருந்து கூட நம்ம பார்க்கிறோம். சோ அடுத்ததாக இங்க எப்படி இங்க சொல்லப்படுதுனாக்கா, சில வசனங்களை நம்ம படிக்கலாம். இந்த உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இல்லாதவங்க, நம்ம பைபிள்லயே நம்ம பார்க்கும்போது அநேக பேர் வந்து இந்த உயிர்த்தெழுதல் குறித்து நம்பல. அதுல ஒரு முக்கியமான ஜனங்க தான் நம்ம பார்க்கும்போது சதுசியர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கையே இல்ல. இது குறித்து அப்போஸ்தலன் பவுல் கூட இது எப்படி எழுதுறாருனாக்கா, வாசிக்கலாம் நம்ம ஒரு வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலன்ஸ் 17 சாப்டர் 32 verse. 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சிஸ்டர் பிரதர்ஸ் யாருன்னா எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு வாசிச்சா முடிக்கலாங்க சீக்கிரம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட் ஓகே, மரித்தோரோட உயிர்த்தெழுதலை கேட்டு சில பேர் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, சில பேர் வந்து கேட்டாங்களாம், சில பேர் வந்து அதை கேலி பண்ணாங்களாம். அதாவது என்ன பண்ணாங்கன்னா, மாக்டுன்ற ஒரு வசனத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து கேலி பண்ணாங்க. அதுல ஒரு குரூப் தான் இந்த சதுசியர் என்ன பண்றாங்கனாக்கா, இது குறித்து அவங்களுக்கு நம்பவே முடியல. அந்த மாதிரி ஒரு காரியம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது குறித்து அவங்களுக்கு பிலீஃபும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னொரு சில வசனங்களை படிக்கலாம். இது பத்தி எப்படியெல்லாம் அதோட தாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? பாருங்க, கிறிஸ்துவர் வந்து மரித்தோர்ல இருந்து எழுஞ்சிட்டாராம். ஆனா உங்களில் சிலர் என்ன சொல்றீங்கன்னாக்கா, அவர் உயிர் தள்ளலன்னு சொல்றீங்களே, அது எப்படி இதுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. அப்படியே தொடர்ந்து 13 வாசிச்சிருங்க சிஸ்டர். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால்
கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. பாருங்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் அப்ப கிறிஸ்து ஏஞ்சிக்கலையே. கிரைஸ்ட் இஸ் நாட் ரேசன் அப்படின்றாங்க. அப்படியே 14 படிச்சிருங்க சிஸ்டர். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. பாருங்க, கிறிஸ்து ஒரு வேலை ஏஞ்சிக்கலனா அப்ப நாங்க இவ்வளவு நாள் ப்ரீச் பண்ணிட்டு எல்லாமே வேஸ்ட்ன்னுறாங்க. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து மட்டும் ஏஞ்சிக்கலனா நாங்க இவ்வளவு நாள் பிரசங்கித்து எல்லாமே விருதான்னு கேக்குறாரு. இட் இஸ் வெயின் அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட இங்க யூஸ் பண்ணிருக்கோம். அப்படியே 15 படிச்சிருங்க சிஸ்டர். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. பாருங்க, ஒருவேளை அவரு நாங்க ஏஞ்சிட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப தேவன் முன்பாக நாங்க என்ன பண்ணிடுறோம்? பொய் சாட்சி சொன்ன ஒரு கணக்காயிடுதே அப்படின்னு சொல்லி இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றதா கூட நம்ம பாக்குறோம். 16 படிச்சிருங்க. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவமே ஏஞ்சிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி கூட இங்க நம்ம பாக்குறோம். 17 கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் பாருங்க, இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். பாருங்க, இது ஒரு அடிப்படையான ஒரு வசனம் சொல்றேன்னா, கிறிஸ்து ஒரு வேளை அவர் ஏஞ்சிக்கலன்னா உங்க விசுவாசம் வந்து வீணா இருக்கும், உங்களோட பாவம் உங்களுக்குள்ள இன்னும் இருக்கும்னுறாரு. பாருங்க, எவ்வளவு ஒரு விஷயம். நம்ம கிறிஸ்து ஜீவனை கொடுத்தாதான் நம்மளுக்கு பாவம் எல்லாம் போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறது உண்டு. பட் ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை கிறிஸ்து உயிர் தெள்ளலன்னா அவர் நம்ம என்ன சொல்றாருன்னா, உங்களோட பாவம் முன்ன உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்க யூஸ் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். கடைசியாக இதோ படிங்க சிஸ்டர். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. பாருங்க, then they also which are fallen asleep in Christ are perished அப்படின்னு சொல்லி கூட இங்க வசனம் இருக்கு. சோ அதாவது என்ன சொல்றாருனாக்கா, உயிர்த்தெழுதல் குறித்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. எப்படி சொல்றாருனாக்கா, அப்போஸ்தலன் பவுல் வந்து கிறிஸ்து வந்து உயிர்த்தெழலனாக்கா நாங்க ப்ரீச் பண்ணுறது, நாங்க விட்னஸ் பண்ணுறது எல்லாமே நாங்க வீணுன்னுறாருங்க. சோ அந்த ஒரு கான்செப்ட்ல நம்மளுக்கு புரிய வச்சுட்டு அடுத்து நம்ம எதுக்கு போயிடலாம்னாக்கா, உயிர்த்தெழுதல்னா என்ன, ரெசரெக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ரெசரெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 43 தடவை வந்து புதிய ஏற்பாடுல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வார்த்தைய. அதாவது இந்த ரெசரெக்ஷனுக்கு வந்து இந்த கிரீக் வார்த்தை வந்து என்ன இருக்குனாக்கா, அனஸ்டிசிஸ் என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அனஸ்டிசிஸ் என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, a making to stand or raise up or awaken நீங்கன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உயிர்த்தெழுதலுக்கு வந்து என்னன்னாக்கா, எழுஞ்சி நிக்க வைக்கிறது, ரேசிங் அப், அப்புறமா மேக்கிங் சம்மன் ஸ்டாண்ட், ஒருத்தர் நிக்க வைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தான் இந்த ரெசரெக்ஷன் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இது ஒரு அவேக்னிங். ஒரு சில பேரு அவேக் ஆயிட்டு தூங்கி ஏஞ்சிக்கிறாங்க இல்லைங்களா, அவேக்குன்னுவாங்க. எழுப்பி அவங்கள நிக்க வைக்கிறது தான் இந்த ரிசரெக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இதுக்கு நம்ம அன்பு சகோதரர் வந்து செவன்த் ஏஞ்சல் எப்படி விளக்கம் கொடுக்கிறாருனாக்கா, இந்த அனஸ்திசியா என்ற ஒரு வார்த்தை வந்து செத்து அப்படியே ஏஞ்சி நிக்கிறது கிடையாது. அதாவது என்ன சொல்றாருனாக்கா, இது ஒரு இம்மீடியட் ப்ராசஸ் கிடையாது. இப்போ செத்து உடனே பிரேத குழியில இருந்து அப்படியே ஏஞ்சி இப்படி வந்து நிக்குவாங்களா அப்படின்னாக்கா, நின்ன உடனே அவங்க எல்லாமே வந்துருமா பழைய நிலைமை அப்படின்னாக்கா, அந்த ஒரு நிலைமை பத்தி பேசல. இமீடியட் ஆக்ஷன் கிடையாது. இதுக்கு என்ன சொல்றாருனாக்கா, ஏ டைம் ஸ்பேன்ன்றார். ஒரு காலம் இருக்கு, த டே ஆஃப் ரிசரெக்ஷன்ன்ற மாதிரியே மென்ஷன். அப்போ அதுக்குன்ட்டு ஒரு நாள் இருக்காமா. அந்த நாள் வந்து எதுனாக்கா, இந்த 1000 ஆண்டு அரசாட்சி. இந்த அரசாட்சியில கண்ணுக்கு தெரியிற பாகத்துல என்ன பண்ணுவாங்கனாக்கா, எல்லாமே உயிர் தெளிந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். இப்போ உயிர் தெளிந்து வரும்போது இது இமீடியட் ப்ராசஸ் கிடையாது. அதாவது இது ஸ்லோ பை ஸ்லோவா ஆகுமா. அவங்க பழைய கண்டிஷன் உயிர் தெளிந்து அவன் பழைய கண்டிஷனுக்கு வர வரைக்கும் இது கொஞ்சம் கிராஜுவலா இந்த ப்ராசஸ் நடக்கும். ஒரு இமீடியட் ப்ராசஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி இங்க பிரதர் வந்து மென்ஷன் பண்ணுறதா கூட நம்ம பாக்குறோம். மேக்கிங் டு ஸ்டாண்ட்ன்ற ஒரு வார்த்தையை அங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். இதுதான் உயிர்த்தெழுதல் குறித்து நம்ம பாக்குறோம். அப்புறம்
இப்போ ஆதாம்குள்ள யாரெல்லாம் கீழ்ப்படியாம போனாங்களோ கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ணுவாங்களோ எல்லாருமே கீழ்ப்படிந்து உயிர் தெளிந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா வருவாங்க. அதான் பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் ரீஸ்டோர். என்ன பண்றதுனாக்கா எல்லாமே விழுந்து போச்சு, மறுபடியும் அத என்ன பார்க்க திரும்பி எடுத்த ஒரு காலம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அதான் என்ன பண்றாருனாக்கா எல்லாருமே அந்த ஜனங்க வர்றதுதான் நம்ம பார்க்கிறோம். இத்த அடிப்படையா கொண்டு நம்ம ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகையில இந்த பூமியில வந்து சில டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாரு. உயிர் தெழுதல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சில டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி சில பேரை வந்து உயிரோட எழுப்பியிருக்காரு. அந்த எழுப்பின காரியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இது எங்க இருக்குனாக்கா 3 விதமான ரெசரெக்ஷனை குறித்து நம்ம பார்க்க போறோம். முதலாவது ரெசரெக்ஷன் வந்து எங்க இருக்குனாக்கா லூக்கா 8ஆம் அதிகாரம் 40ல இருந்து 56 வரைக்கும் இருக்கு. ரெண்டாவது உயிர்த்தெழுதல் எங்க இருக்குனாக்கா லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ல இருந்து 17 மட்டும் இருக்கு. அடுத்த 3வது உயிர்த்தெழுதல் எங்க இருக்குனாக்கா யோவான் 11ஆம் அதிகாரம் 17ல இருந்து 44 வசனம் வரைக்கும் இருக்கு. சோ எல்லா வசனமும் நம்ம படிச்சு சில பாயிண்ட்ஸ்ங்களை நம்ம எடுக்க போறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க வசனத்தை கொஞ்சம் சீக்கிரமா படிக்கும் போது இந்த பாடத்தை கூட நம்ம சுலபமா முடிக்க ஒரு இது இருக்குங்க. சரி, இப்படி சொல்லும் போது இந்த உயிர்த்தெழுதல் வந்து அந்த ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு காலம். இப்ப அதே கேள்விதான் நம்ம மத்தியிலையும். எத்தனை பேர் உங்களுக்கு உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருக்கு? எத்தனை பேர் உங்க மத்தியில நீங்க நம்புறீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த கொஸ்டின் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலர் பவுல் கிட்ட கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், பாருங்க என்ன சொல்லிடுறானாக்கா, ஆகிலும் ஒரு மனுஷன் செத்தானா அவன் எந்த மாதிரி பாடியில வருவான், உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும்னு சொல்லி அப்பவே கேட்டிருக்காங்க. யார்கிட்ட? அப்போஸ்தலர் பவுல் கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கும் அதே மாதிரில தான். இப்ப நம்மளுக்கும் அதே மாதிரி சில பேர் வந்து ஆவிக்குரிய விஷயத்துல ஏஞ்சுக்குவாரு, சில பேர் வந்து மாம்சமா வருவாரு அப்படின்ற நம்ம மத்தியில கூட என்ன இருக்குனாக்கா சில கன்ஃபியூஷன்ஸ்ங்க வந்து இருக்கிறதா கூட நம்ம பாக்குறோம். சில பேர் வந்து எப்படி இருக்கானாக்கா தேவ தூதர்களை போல இருக்குவாங்க. சில பேர் வந்து அவங்களோட சரீரம் வந்து இப்போ இப்போ மாம்சத்துல இருக்காங்க, அவங்க இறந்து போயிடுறாங்க. இறந்துட்டு பிறக்கும் அந்த சரீரம் வந்து டீகே ஆயிடுது, புழு பூச்சி போயிடுது. ஆனா ஏஞ்சி வரும்போது எந்த சரீரத்துல வருவாங்க? இந்த மாதிரி கேள்விகள்லாக்கா நம்ம மத்தியில இருக்கு. சில பேருக்கு என்ன கேள்வி இருக்குனாக்கா உயிர்த்தெழுதல் என்று ஒன்று ரியலாவே இருக்கா? எனக்கா அவங்க ரியலா வர முடியுமா அப்படின்ற மாதிரி. எனக்கா நம்ம கண்ணால பார்த்ததில்ல. இஸ்ரேல் ஜனங்க போல நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா கண்ணால பார்க்கல, நம்ம காணாததா விசுவாசிக்கிறோம். அதுக்கு அப்போஸ்தலர் பவுல் ஒரு சூப்பரான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. அதை நம்ம படிக்கலாம். 36ஆம் வசனம். புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. பாருங்க, அவர் என்ன சொல்லிடுறாருன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்க மத்தியில இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா யூ ஆர் ஃபூல்ஸ்ன்றாரு. நீங்க புத்தியீனனே, நீங்க உங்களுக்கு தெரியாதா ஒரு விதை வந்து இந்த பூமியில செத்தால் ஒழிய அது என்ன பண்ணாது, உயிர்ப்பிக்காதுன்னு சொல்லி நம்மளுக்கு எதுல வச்சு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறாருனாக்கா இந்த ஒரு நிலத்துல வச்சு கொடுக்குறாரு. அதாவது ஒரு விதை வந்து இந்த பூமியில விழும்போது அது எப்படி வருதுனாக்கா அது செத்துச்சுன்னா தான் என்ன பண்ணுனாக்கா மறுபடியும் அதோட ஒரிஜினாலிட்டிக்கு அது வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு திராட்சை விதை நான் போட்டேனாக்கா அது மரமா என்ன வரும்னாக்கா திராட்சை செடியா தான் வரும். அது வந்து ஆப்பிள் மரமா கொடுக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்காது. இப்போ நான் ஒரு ஆப்பிள் விதைய போட்டேன்னா அது ஆப்பிளா தான் வரும், தவிர அது வந்து திராட்சையாக அது வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா ஒருத்தர் செத்தாதான் அது கம்பல்சரி. ஆனா ஒண்ணு மட்டும் கேரண்டி இதுல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சுனாக்கா, நீ எப்போ ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனே உயிர்த்தெழுதலுக்கு இல்லைனாக்கா மரணம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நீ எப்ப இந்த பூமிக்குள்ள போறியோ, எப்போ உன்னோட தேகம் மண்ணுக்குள்ள போதோ, நீ எப்ப சாகுறியோ அப்பதான் உனக்கு என்னன்னாக்கா ஒரு நிச்சயம்னா உயிர்த்தெழுதல் என்ற ஒரு காரியம் வந்து 100% நிச்சயம். உயிர் தெழுந்தே தெழுவ அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். உயிர் வந்து கண்டிப்பாக நம்ம இந்த பூமியில எப்ப மறிக்கிறோமோ அப்ப கண்டிப்பாக தேவன் என்ன பண்றாருனாக்கா அந்த நேச்சரை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். என்னன்னாக்கா இப்போ இந்த விதை வந்து எப்போ இந்த பூமி நிலத்துல விதிக்குதோ அப்போ அது உயிர் தள்ளும் போது எப்படி ஆகுதுனாக்கா அது வெளியில ஸ்ப்ரவுட்ஸ் ஆகும்போது புதிய ஸ்கின், புதிய ஒரு இலை வருது இல்லைங்களா? அதே போலதான் நம்மளோட நேச்சர் எப்படி இருக்குனாக்கா நம்மளுக்கும் தேவன் என்ன பண்றாருனாக்கா ஒரு புதிய ஒரு மேனியை கொடுக்கிறாரு. அதுதான் வசனம் என்ன சொல்றதுனாக்கா
அது ஆவிக்குரிய மேனியும் உண்டு, பூமிக்குரிய மேனியும் உண்டு. அப்ப உயிர் தெழும் போது நம்ம எந்த மேனி அதுக்கு ஒரு ஒரு மேனியை தேவன் கொடுக்கிறாரு. ஆனா நம்மளோட ரிமெம்பரன்ஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம கிட்ட தான் இருக்கும். அது என்ன பண்றாருனாக்கா, அதே பழைய சிந்தனையை வந்து என்ன பண்றாருன்னா, அந்த சிந்தனை பிரெயினோட கெப்பாசிட்டியை வந்து தேவன் கண்டிப்பாக நம்மளுக்கு குடுக்கிறதா கூட நம்ம பார்க்கிறோம். சயின்டிஃபிக்கா நம்ம பார்க்கும்போது 7 வருஷத்துக்கு ஒரு டைம் நம்மளோட பாடி வந்து என்ன ஆகுதுனாக்கா ஒரு மாற்றுதல் ஆகுதாமா. 7 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த மேல 49th இயருக்கு வந்து நம்ம என்ன ஆகுறோம்னாக்கா இன்னும் அதிகமாக சேஞ்ச் ஆகுறோம். இது எங்கனாக்கா கமெண்ட்ரியில கூட கிளியரா இது பத்தி பிரதர் ரசல் வந்து கிளியரா அங்க எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஒரு சில வசனங்கள் நம்ம படிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் படிங்க. பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா முதலாவது எந்திருக்குவாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப யாரு இவங்கள இந்த ஜனங்களை என்ன பண்ணிருக்காங்கனாக்கா கிறிஸ்துக்குள்ள மரிச்சிருக்காங்க. மரிச்ச ஜனங்க வந்து முதலாவது எந்திருக்குவாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். இது யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கூட நம்ம நம்மளுக்கெல்லாம் முன்னாடி ஓடின அந்த அப்போஸ்தலர்களை வந்து அதிகமாக இங்க குறிப்பிட்டுதான் கூட நம்ம பாக்குறோம். அப்படியே 17 வாசிங்க சிஸ்டர். 17ஆம் அதிகாரம். உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பாருங்க, உயிரோடு இருக்கும் நாமும் இது வந்து நம்ம பத்தி பேசுறது. இப்ப ரிமைனிங் சர்ச் அவரோட ஃபுட் கிளாஸ்ல சில கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற உண்மையான திருச்சபையை குறித்து இங்க பேசத்தான் இருக்கு. உயிரோடு இருக்கிற நாமளும் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா கர்த்தருக்கு நம்ம எதிர்கொண்டு நம்ம போவோம். நம்மளையும் என்ன பண்றாருனாக்கா இந்த மாதிரி ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது நம்மளுக்கும் என்ன பண்ணாக்கா உயிர்த்தெழுதல் இருக்கு. ஆனா ஒண்ணு கேரண்டி, நீ மரணத்துக்குள்ள கண்டிப்பாக போயே போகணும். நீ இன்கேஸ் உயிர் தள்ள வேணும்னாக்கா நீ மரணத்துக்குள்ள கண்டிப்பாக போயே போகணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் எதை வச்சு புரிய வச்சிட்டாருன்னா, யூ ஆர் ஃபூல்ஸ்ன்றாரு. நம்ம மதியினே ஒரு நிலத்துல இருக்கிற விதைய பாருங்க, அது என்ன பண்ணுங்க எல்லாமே செத்து செத்து தான் உயிர்ப்பிக்குது. இத வச்சு நீங்க ரெசரக்ஷனை நீங்க நம்பலாம். நம்மளும் என்னன்னாக்கா நம்ம இந்த தேகத்தை விட்டு பிரியாது, நம்மளும் ஆவிக்குரிய சரீரத்துல உயிர்த்தல்வோன்ற ஒரு விசுவாசத்தை அப்போஸ்தலன் பவுல் இங்க கொடுக்கிறாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்பதான் நம்ம முக்கியமான ஒரு பாடத்துக்குள்ள போறோம். 3 விதமான உயிர்த்தெழுதல், அதாவது 3 மிராக்கிள்ஸ், 3 அற்புதம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். முதலாவது அற்புதத்துக்குள்ள நம்ம போலாம். முதலாவது அற்புதம் வந்து எங்க நடக்குது, அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அநேக அற்புதங்கள் இருக்கு. அதாவது பழைய ஏற்பாடுல கூட நம்ம பார்க்கும்போது ஒரு விமன், அது விட்டோ உமன், ஒரு அந்த விமன் வந்து எலேஷா டைம்ல வந்து உயிர்ப்பிக்கிறாங்க. அவங்களோட மகன் செத்து போயிடுறாரு, அது உயிர்ப்பிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, சுனமைட்ஸ் உமன், அவங்கள சுனமித்தியால் அப்படின்ற ஒரு மகனை கூட உயிர் தள்ளுறாங்க. அதுக்கெல்லாம் வசனம் இருக்கு, நீங்க வேணா நோட் பண்ணிக்கோ. 1 ராஜாக்கள் 17, 20, 22, 2 ராஜாக்கள் 4, 32, 35. அதுக்கப்புறம் எலிஷாவோட ஒரு சில பேர் என்ன பண்றாங்கனாக்கா அங்க வந்து ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அவரோட பிரேதத்தை வந்து எங்க தூக்கி போட்டுறாங்கனாக்கா எலிஷாவோட அடக்கம் பண்ண இடத்துல தூக்கி போட்டுறாங்க. அப்ப எலிஷாவோட பேர்ன் தொட்டு கூட சில பேர் வந்து உயிர் தெழுந்திருக்காங்க. அது கூட நீங்க நோட் பண்ணிங்க. 2 ராஜாக்கள் 13, 19-20 மட்டும் இருக்கு. ஆனா முக்கியமாக நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுத செஞ்ச ஒரு 3 நபரை குறித்து நம்ம பார்த்துட்டு அது மூலியமா நம்மளுக்கு என்ன ஆவிக்குரிய பாடம் என்று பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். முதலாவது இந்த ஒரு அற்புதம் இது எங்க நடக்குதுனாக்கா வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 41-42 சில வசனங்கள் படிங்க பிரதர். சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாருன்னா எடுத்து வாசிங்க, டக்கு டக்குன்னு வாசிங்க. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவ்வீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால்
தன் பாருங்க என்ன வீட்டிற்கு சொல்றாருனாக்கா, வரும்படி ஒரு மனுஷன் இருந்தாராம். அவரோட பேர் வந்து எபீர். த மேன் ஆஃப் ஜை ஜைரஸ் ஜைரஸ்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன். எபீரோட அங்க என்ன நடக்குதுனாக்கா, எபீரோட வீட்ல வந்து ஒரு மரணம் நடக்குது. அப்படியே 42 படிங்க சிஸ்டர். தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். ஆ இது வந்து 42ங்களா நீங்க படிக்கிறது? ஆமாம். 42 படிங்க. தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். பைபிள்ல படிங்க சிஸ்டர். சொல்லுங்க பிரதர். கரெக்ட் தான் சார். 42வது வசனம் வாசிச்சுட்டாங்க. தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். ஓகே. இந்த வசனம் எங்க இருக்கு பாருங்க பிரதர். 12 வயசு, 12 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். தமிழ்ல முன்ன பின்ன இருக்கும்னு நினைக்கிறேன். அது 41 படிங்க. 43 43ங்களா? இருக்குது. ஓகே. 43 வாசிச்சிருங்க சிஸ்டர். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. பாருங்க, எபீரில் மகள். அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, ஒரு வியாதி, அதாவது அவங்களுக்கு ஒரு வியாதி இருக்கு. அது சொஸ்தமே ஆகலையாமா. அநேக வைத்தியர்களை பாக்குறாங்க. என்ன பண்றாங்கனாக்கா, சொஸ்தமே ஆகல. அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, 12 வயசுன்ற ஒரு வார்த்தையை மென்ஷன். ஏன் சொல்லுங்களா, இந்த ஒரு வார்த்தை எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம நோட் பண்ணாதான் இது ஆவிக்குரிய அர்த்தத்துல என்ன. எனக்கா எபீரின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எங்க இருக்காருனாக்கா, ஜெப ஆலயத்துல வந்து ஒரு ரூலரா இருக்காரு. சினகோக்ல ஒரு ரூலரா இருக்காரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். அவருக்கு ஒரு குமாரத்தி இருக்கு. ஓகேங்களா. அந்த குமாரத்திக்கு வயசு வந்து 12 வயசு. அது வந்து ஒரு மரண கண்டிஷன்ல வந்து அவங்க இருக்காங்க. அப்ப அந்த எபீர் என்ன பண்றாருனாக்கா, இயேசு கிறிஸ்துவ வந்து கூப்பிடுறாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அவங்க வீட்டுக்கு போறத கூட நம்ம பாக்குறோம். அந்த வீட்டுக்கு போகும்போது அநேக கிரௌட், அநேக வந்து இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு போனா அநேக கிரௌடுக இருக்கும். ஏன்னா அவர் செய்யற அற்புதம் அந்த மாதிரி. சோ அந்த போல இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்கு கூப்பிடும் போது எல்லாருமே கிரௌட் வந்து என்ன பண்ணாங்கன்னா சூழ்ந்துக்குனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படியே 49ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்துப் போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். பாருங்க, அப்படி நடந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த எபீரின் வீட்டுல இருந்து ஒருத்தர் வராராமா. அவர் வந்து என்ன சொல்றாருனாக்கா, இந்த மாதிரி உங்க குமாரத்தி வந்து இறந்து போயாச்சு. நீங்க போதகரை வந்து வருத்தப்படுத்திடாதீங்க. எனக்கு ஆல்ரெடி செத்தாச்சு. நீங்க போய் மறுபடியும் சொல்லி அவர்கிட்ட என்ன பண்ணாதீங்க. உயிரோட இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா செத்து போயாச்சு. நீங்க அவரை ட்ரபிள் பண்ணாதீங்க. அவரை விட்டுடுங்க ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி இங்க யார் சொல்றதுனாக்கா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உயிரோடு ஒரு ஏதோ ஒரு மிராக்கல் குணமடையாத ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. அந்த டைம்ல போய் இயேசு கிறிஸ்துவ காப்பாத்தலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க செத்தே போயாச்சு. நீங்க போய் சொல்றதுனால எந்த யூஸ் இல்ல. அவரை நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. 50ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. பயப்படாதே, ஃபியர் நாட். நீ விசுவாசம் உள்ளவனாக இரு. அப்பொழுது அவள் என்ன பண்ணுவானாக்கா, ரட்சிக்கல் படுவா அப்படின்னு சொல்லி கூட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா, பயப்படாத, விசுவாசமா இருன்ற ஒரு வார்த்தையை அங்க யூஸ் பண்றாங்க. 51 படிங்க சிஸ்டர். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வர ஒட்டாமல். பாருங்க, இந்த இடத்துல அவங்க 3 சீஷர்கள், நெருக்கமா இந்த சீஷர்களை கூப்பிட்டு அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு என்ன பண்றானாக்கா, அங்க போயிட்டு வேற யாருமே உள்ள வர வேணான்னு சொல்லுங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். வேற யாருமே உள்ள வர வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 52 வாசிங்க சிஸ்டர். எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதைக் கண்டு
அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறார் என்றார். பாருங்க, இந்த ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. எல்லாருமே என்ன பண்றாங்க? அழுகுறாங்க, துக்கம் கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு மரண வீட்டுல நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. ஒரு மரண வீட்டுல என்ன பண்றாங்கன்னா, ஒரு மகள் இறந்து போயிட்டாங்க. அப்ப அப்பா அம்மா எல்லாருமே அழுந்துட்டு இருக்காங்க. அவங்க சொந்த பந்தங்க எல்லாமே அழுகுறாங்க. அந்த சூழ்நிலையில வந்து நீங்க அழாது இருங்க, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும் போது 53 படிங்க சிஸ்டர். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். பாருங்க, என்ன பண்ணாக்கா, சில பேருக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ஆலயத்துல இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு இல்லைங்களா, அந்த வீட்ல இருந்து அவங்க இறந்து போயிட்டாங்க, மாஸ்டர் என்ன பண்ணாதீங்க, ட்ரபிள் பண்ணாதீங்கன்றாங்க. இந்த இடத்துல வந்து சிரிச்சிடுறாங்க உண்மையிலே. அவங்க இறந்தே போயிட்டாங்க, ஆனா இவர் என்ன சொல்றாரு, தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களேன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னாக்கா, ஒரு பரியாசம் பண்ற மாதிரி, கேலி பண்ற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, சிரிச்சிடுறாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். 54ஆம் வசனம் வாசிச்சிருங்க sister. எல்லாரையும் எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். பாருங்க, முக்கியமான ஒரு வசனம் என்ன சொல்றாருன்னா, எல்லாரையுமே வெளியே போக சொல்லுங்க. he put them all out. எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க. அப்ப அந்த பிள்ளையை கைப்பிடிச்சு எந்திரி அப்படின்றாரு. 55. அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்து உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். பாருங்க, உயிர் மறுபடியும் திருப்ப வந்துருது. அப்போ ஆகாரம் கொடுக்குறாங்க, ஒரு கமாண்ட் பண்றாங்க. என்ன சொல்றாருனாக்கா, ஏந்திரி, நீ வந்து என்ன பண்ணு, அங்க அந்த அம்மா ஏஞ்சிட்டு இருக்க அந்த பொண்ணு சாப்பாடு கொடுங்க அப்படின்றாரு. 56 வச்சிருங்க சிஸ்டர். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். பாருங்க, they should tell no man what was done. இத குறித்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அஸ்டானிஷ்ட், ஆச்சரியப்படுறாங்க. இது குறித்து நீங்க யாருக்கிட்டமே சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்க மென்ஷன் பண்ணிடுறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் முதல் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இதுல இது வந்து ஒரு ஒரு உயிர்த்தெழுதலும் ஒரு ஒரு ஃபியூச்சர்ல ஒரு உயிர்த்தெழுதலுக்கு நிழலா இருக்கு. நம்ம ஆர்டர் ஆஃப் ரெசரெக்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா, முதலாவது உயிர்த்தெழுதல். அந்த மாதிரி இந்த உயிர்த்தெழுதல் யாருக்கு நிழலா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு சில க்ளூஸ் இந்த ஒரு உயிர்த்தெழுதல கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முதலாவது வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது உயிர்த்தெழும் போது உள்ள யாருமே இருக்கக்கூடாது. என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே என்ன பண்ணுங்க, வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாருனாக்கா, இந்த ஒரு உயிர்த்தெழுதல் வந்து ரகசியமா இருக்கட்டும், சீக்ரெட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லதான் பாக்குறோம். அப்போ சீக்ரெட்டா நடக்கிற ஒரு உயிர்த்தெழுதல் யாருதுங்க? இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சீக்ரெட்டா ஒரு உயிர்த்தெழுதல் நடக்குமா? அது யாருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது டவுட்டே இல்ல, 1,44,000 பேர் உண்மையான திருச்சபை இது. இது ஏன்னாக்கா, நம்ம இப்ப கூட அநேக பேர் எதுக்கு ஓடிட்டு இருக்கோம்னாக்கா, இந்த லேக் அண்ட் 44க்கு தான் ஓடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கும் போது நம்ம அநேக சகோதர சகோதரிகள் சபையில பார்த்திருக்கோம், அவங்களோட வேலைகள் பார்த்திருக்கோம். நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா, இவர் கண்டிப்பாக இருக்குவாரு, இவர் வந்து இந்த ஓட்டத்தை ஓடி இந்த லேக் அண்ட் 44ல இருக்குவாரு, நம்ம சில கணிப்புகளை வச்சிருக்கோம் அவங்களோட கேரக்டரிஸ்டிக் எல்லாம் பார்த்துட்டு. ஆனா இந்த இடத்துல வந்து உண்மையிலே அவங்க இருக்குவாங்களான்னு நம்ம பார்த்தாக்கா, தேவனோட திட்டம் வந்து என்ன சொல்றாருன்னா, உன் நினைவுகள் என்னோட நினைவுகள் இல்லைன்னுறாரு. என்ன சொல்லிடுறாருன்னா, அந்த இடத்துல யார் வருவாங்கன்னே சொல்ல முடியாதுங்க. அது ரொம்ப ரகசியமாக நடக்கிற ஒரு உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவங்க என்ன பண்ணிருக்கலாம்னாக்கா, நம்மளோட அதிகமா ஜீவ பலியை கொடுத்திருக்கலாம், நம்மளோட அதிகமா பரிசுத்தமா அந்த பூமியில வாழ்ந்திருக்கலாம், நம்மளோட அதிகமா அவங்க என்ன பண்ணிருக்கலாம், ஒருத்தரை அன்பு செஞ்சிருக்கலாம், நம்மளோட அதிகமாக கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து அவங்க என்ன பண்ணிருக்கலாம்னாக்கா, அவங்க பின்தொடர்ந்தே செல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யம், சுகபோகம் எல்லாமே வெறுத்து அவங்க தன்னைத்தானே ஜீவ பலியா கொடுத்து அந்த உலகத்துல ஒரு உண்மையாக அவங்க வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இது வந்து அவங்களோட சீஷர்கள் மத்தியிலேயே நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். அதாவது யாரு கொண்டு போறாருனாக்கா, பேதுருவும் ஜேம்ஸும் ஜானும் 3 பேரையும் வந்து கொண்டு போறாரு அந்த உயிர்த்தெழுதல் கொஞ்சம் நிக்க வச்சுட்டு, அப்புறம் அவங்க பேரண்ட்ஸை கொண்டு போறாரு. மீதி எல்லாரையும்
யாருமே இருக்கக்கூடாதுன்றார். அப்போ இயேசு கிறிஸ்து கூட அந்த 12 பேர்ல இந்த 3 பேர் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க கிறிஸ்து கிட்ட. இவங்க 3 பேர தனியா எடுத்துட்டாக்கா, மீதி எத்தன பேரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மீதி வந்து 9 பேர் இருக்காங்க. அந்த 9 பேர்ல யூதாஸ் காரியத்த நம்ம தனியா பிரிச்சாக்கா, இப்ப அதிலயே 3 வகுப்பாராயிடுறாங்க. அப்போ அந்த 3 பேர் க்ளோஸா இருக்கிறவங்க வந்து யார குறிக்கிறாங்கன்னா, 1,44,000 பேர குறிக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அடுத்த அந்த 8 பேரு 8 சீஷர்கள் யார குறிக்கிறாங்கன்னாக்கா, திரள் கூட்டத்த கூட குறிக்கிறாங்க. ஏன்னா, அவங்க வந்து அடிக்கடிக்கு கிறிஸ்து கிட்ட வருவாங்க. அது இல்லாம உலகத்தையும் சில காரியங்கள்ல போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். மீதி அந்த யூதாஸ் காரியத்து ஒருத்தர் தனியா இருக்கிறாருல்ல, அவரு யார குறிக்கிறார்னா, ஏன்னா அவர் என்ன பண்றாருங்க, கிறிஸ்து இயேசுவை என்ன பண்றாருனாக்கா காட்டி கொடுத்து, அவர் என்ன பண்றாரு, குற்றமில்லாத அந்த ரத்தத்த காட்டி கொடுத்ததுனால, அவர் 2ஆம் மரணத்துக்கு போறதுக்கு கூட நம்ம அன்பு சகோதரங்க வந்து ஒரு கம்பேரிசன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். சோ இது அவங்க சர்க்கிள்ல என்ன பண்றாங்கன்னா 3 விதமாக இங்க பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். இது ஒரு விதமான க்ளூ. அடுத்த ஒரு க்ளூ நம்ம பார்க்கும்போது 2வது க்ளூ வந்து அந்த விமன் அந்த பொண்ணுக்கு வந்து எத்தனை வயசு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12 வயசு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த 12 வந்து எத்த குறிக்குதுனாக்கா அது வந்து அப்போஸ்தலர்களை கூட அங்க குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 12 இன்டு 12 நம்ம போடும்போது 144 வருதுங்க. 144 அது கூட இயேசு கிறிஸ்துவ ஜாயின் பண்ணா 1,44,000 பேரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம பார்க்கும்போது இதுல கூட ஒரு இந்த க்ளூல கூட எது கம்பேர் ஆகுதுனாக்கா 1,44,000 அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? அடுத்த க்ளூக்குள்ள நம்ம போயிடலாம். அவங்க வந்து ஒரு மரண கண்டிஷன்ல இருந்தாங்க. ஷி சஃபர்ட் ஃபார் டையிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது அவங்க மரண படுக்கையில அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இது வந்து நம்ம கூட சத்தியத்துக்குள்ள உண்மையாக ஓடும்போது நம்மளோட பழைய சிருஷ்டிக்கும் புது சிருஷ்டிக்கும் ஏகப்பட்ட போராட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். எனக்கா நல்லா ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது அவங்க வந்து 1,44,000 பேருக்குள்ள போறாங்க. நான் சரியாக ஓட்டத்தை ஓடி முடிக்கலனாக்கா அவங்க எங்க போறாங்கன்னாக்கா ஒரு திரள் கூட்ட கண்டிஷனுக்குள்ள அவங்க வராங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒரு ஓட்டத்தை முடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா மாம்சத்துக்கும் புது சிருஷ்டிக்கும் பழைய சிருஷ்டிக்கும் பெரிய ஒரு போராட்டம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். நம்ம என்ன பண்ணிடலாம்னாக்கா சத்தியத்தை வெறுத்து, அதாவது சத்தியத்துக்குள்ள வந்து உலகத்தை வெறுத்து, சாத்தானை நம்ம வெறுத்து, அது இல்லாம எல்லாரையும் வெறுத்து கூட நம்ம வந்துடலாமா? ஆனா கடைசியில சாத்தான் வந்து ஒரு இடத்துல செக் வச்சிருவான். நானு எதுல வைக்குவானாக்கா, இப்ப பாருங்க, நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம என்ன பண்ணிடலாம்னாக்கா, மாம்சத்த கூட ஒரு சில விஷயத்துல என்ன பண்ணிடலாம்னாக்கா, அப்பா அம்மாவ வெறுத்துடலாமா, தம்பி தங்கச்சிய வெறுத்துடலாமா, பிள்ளைகளை வெறுத்துடலாமா, மனைவி வெறுத்துடலாமா, உலகத்தையே நம்ம வெறுத்துடலாமா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் வெறுத்துடலாமா, கடைசியில வந்து தேவனுக்கு அந்த ஐடல் வர்ஷிப் கூட நம்ம விட்டு வந்துருவோமா? எல்லாமே விட்டு வந்துட்டாலுமே கடைசியா நம்மள எங்க ட்ராப் பண்ணுவானாக்கா, இந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. பாருங்க, இதுல செக் வச்சிருவானா. என்ன சொல்லுவானாக்கா, எல்லா விஷயத்தையும் நீ கடந்து வந்துருவ, நீ உன்னை கூட உதறி தள்ளிடுவ, நீ வேணான்ட்டு, நீ வந்து அந்த மகிமை அடிகிற ஸ்டேஜுக்கு, அதாவது இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த மகிமை அடிகிற ஸ்டேஜுக்கு நீ போயிடுவ. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல உனக்கு எங்க டெஸ்ட் வைக்குவானாக்கா, உன்னோட ஃபேமிலியில வச்சிருவான்றாங்க. ஃபேமிலியில வந்து உனக்கு சத்துருவே என்னன்னாக்கா உன் வீட்டாரே. நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, சில பேர் சொல்றது உண்டு. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வாழறதே எனக்கு யாருக்காக தான் நான் வாழ்றேன், என்னோட பசங்களுக்காக தான் வாழ்றேன், என் வாழறதே எங்க அம்மாக்காக தான் வாழ்றேன். கடைசியில வந்து எங்க செக் வச்சிருவாங்கனாக்கா, ஃபேமிலி, அதாவது கமிட்மெண்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, சில்ட்ரன்ஸ், இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டலா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிடுவானாக்கா, சாத்தான் வந்து அங்க சோதிக்கிறதா கூட நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள நம்மள என்ன பண்ணிடுவான்னா சாத்தான் அங்க கொண்டு போயிடுவான். இந்த கிங்டம், இந்த பூமியில வந்து ராஜ்யம் ஸ்தாபித்துச்சு, இதெல்லாம் நம்ம தேவனுக்காக செய்யறோம் அப்படின்ற ஒரு உணர்வு கூட இல்லாம நம்மளுக்கு அங்க கொண்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அடுத்த பாயிண்ட் நம்ம ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். யோவான் 11:6. அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். பாருங்க, அவர் வியாதியா இருக்கிறது கேள்விப்பட்டதுனால அந்த இடத்துல என்ன பண்றாருங்க, 2 நாள் அங்க வந்து தங்குறதா கூட பாக்குறோம். அடுத்து வந்து எங்க செக் வைக்கவானாக்கா, இந்த ஃபேமிலிக்குள்ள செக் வைக்கிறதா பாக்குறோம். அடுத்த க்ளூ நம்ம பார்க்கும்போது அந்த அந்த பொண்ணு வந்து
அவங்க ரொம்ப சஃபரிங் பண்ணிட்டாங்களாம். அடுத்தா என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப ஒரு உபத்திரவத்துக்குள்ள போயிட்டாங்க. அவங்க அநேக வைத்தியர்கள் போய் பார்த்தாங்களாம். ஆனா என்ன பண்ணாங்க, அது சரியே ஆவல அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்மளுக்கும் என்ன இருக்குனாக்கா, இந்த உலகத்த விட்டு அந்த 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 சின்ன பொண்ணு சாவறதுக்குள்ள அதுக்கு என்னன்னாக்கா ரொம்ப ஒரு அவஸ்தைப்பட்டுச்சு மரண இதுல. அதே போல உண்மையான சபைக்கும் நீ இந்த உலகத்த விட்டு போறதுக்குள்ள நம்மளுக்கு அநேக ட்ரிபுலேஷன்ஸ்கள் வரும், டெஸ்ட்டுகள்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஏன்னாக்கா உண்மையான திருச்சபையா நீ ஓடும்போது, அந்த வீட்ல என்னன்னாக்கா அநேக உபத்திரங்கள், டெஸ்ட் அங்க வரும். அப்ப அந்த எபியர் என்ன பண்றாருனாக்கா, போய் யார கூப்பிடுறாருனாக்கா, இயேசு கிறிஸ்துவ கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எங்க வீட்ல என்ன ஆயிடுச்சுங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க பொண்ணு பாருங்க இறந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வீடு வந்து எத குறிக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம வாசிக்கணும் ஒரு வசனம். ஆ, எபிரியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். பாருங்க, நாம தான் அவரோட வீடு. இந்த வீட்டுக்கு யார் ஓனர்ன்றாரு? கிறிஸ்து தான். அப்போ கிறிஸ்துவ நம்ம என்ன பண்றோம்னாக்கா, கொண்டு வரோம். அவர் வீட்டுக்கு வான்னு சொல்லி நம்ம அங்க கூப்பிடுறத கூட நம்ம பார்க்கிறோம். ஒரு சில பேர் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கனாக்கா, ஒரு லாரி போயிட்டு இருக்கு. அந்த லாரி போயிட்டு இருக்கும்போது, ஒருத்தர் வந்து என்ன பண்றாருனாக்கா, ஆ சபைக்கு போயிட்டு இருக்காரு. சபைக்கு போம்போது ஒரு அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "நான் சபைக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா போற வழியில ஒரு லாரி பாஸ் ஆயிடுது." லாரி பாஸ் ஆகும்போது, அவங்கள இடிக்கிற கண்டிஷனுக்கு வருது. அந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்க, அங்கருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. எஸ்கேப் ஆயிட்டு ஒரு வார்த்தைய மென்ஷன் பண்றாங்க. என்ன சொல்றாங்கனாக்கா, "ஐயோ கடவுளே! நான் என்ன பண்ணேன்? ஜஸ்ட் மிஸ்ஸு இல்லன்னா, நான் பரலோகத்துக்கு போயிருக்குவேன்." அப்படின்ற ஒரு வார்த்தைய யூஸ் பண்றாங்க. அதாவது இது ஒரு உதாரணம் தான், எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். பாருங்க, அவங்களோட நோக்கம் வந்து எங்க போறாங்கனாக்கா, சபைக்கு போறாங்க. ஆனா, அவங்களோட வார்த்தை என்னன்னாக்கா, ஜஸ்ட் மிஸ்ஸு. நான் இன்கேஸ் வந்து என்ன அடிச்சிருந்துச்சுன்னா, நான் பரலோகத்துக்கு போயிட்டு இருக்குவேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ நம்மளோட நோக்கமும் எப்படி இருக்குனாக்கா, நம்மளோட எண்ணம், சிந்தனை எல்லாமே பரலோகத்துல தான் இருக்கு. ஆனா, நம்ம உயிர் குடுக்கறதுக்கு வந்து நம்ம யோசிக்கிறோம். நம்ம எது மேல சாக்கு சொல்றோம்னாக்கா, ஃபேமிலி மேல டிபெண்ட் ஆயிடுறோம். ஃபேமிலி மேல டிபெண்ட் வச்சு நம்போ இன்னாருக்கு இவங்களுக்காக தான் நான் என்ன பண்றேன், இந்த பூமியிலேயே வாழ்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள வந்து நம்ம குடுத்துடுறோம். ஃபேமிலி ரீசன்ஸ்ங்கள குடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா நம்மளோட ரீசன் வந்து என்னன்னாக்கா, நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல மரிச்சா தான் நம்மளுக்கு என்ன சொல்றாருனாக்கா, உயிர் தெழுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வீடு வந்து எத குறிக்குதுனாக்கா, உண்மையான சபைய அங்க குறிக்கிறதாக கூட நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக அந்த பொண்ண வந்து உயிர்த்தெழுத வச்சுட்டு கிறிஸ்து என்ன பண்றாருனாக்கா, அதுக்கு அப்பத்த குடு, சாப்பிடறதுக்கு எதனா குடுன்னு சொல்றாரு. இது வந்து எத குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டாக்ட்ரின்ஸ், அந்த மீட் வந்து எத குறிக்குதுனாக்கா, சத்தியம். ஆவிக்குரிய தேவனோட வார்த்தை. அந்த வார்த்தைய வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, உட்கொள்வாங்க. என்கரேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ சபையும் இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்தா தான் ஒரு சரீரம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, உயிர் தெழுந்து 1000 வருஷம் அந்த ஆளுகையில எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்கனாக்கா, சத்தியத்த வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் ஒரு சில வசனங்கள். வெளிப்படுத்தல் 20:4-6. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களாயும் கண்டேன். அவர்கள் பாருங்க, உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். பாருங்க, இவங்க உயிர் தெழுந்து கிறிஸ்து கூட 1000 வருஷம் அரசாட்சி செய்றாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க மிருகத்தையும் மிருகத்தோட சொரூபம், அதாவது பார்க்கும்போது மிருகம் அரசியை குறிக்குது, மிருகத்தோட சொரூபம் ஒரு புரொட்டஸ்டன்ஸ குறிக்குது. இவங்க 2 பேரும் பாபிலோன். இந்த பாபிலோனும் அவங்க அவங்க கையில எந்த ஒரு முற்றுகையும் இல்ல. இவங்க தேவனுக்காக உண்மையா வாழ்ந்திருக்காங்க. இவங்க தேவனுக்காக என்ன பண்ணாங்க, அநேக அத்தாரிட்டிகள வாங்கியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சிரசேதம் பட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, சத்தியத்த அவ்வளவு உள்வாங்கி சத்தியத்த பெற்று இவங்க என்ன பண்றாங்கன்னா 1000 வருஷம் கிறிஸ்துக்காக என்ன பண்ண போறாங்கனாக்கா, அந்த சத்தியத்த ஸ்ப்ரெட் பண்ண போறாங்க. அதுதான் அந்த அம்மா என்ன பண்றாங்கனாக்கா, உயிர் தெழுந்து இந்த ஒரு ஆ, சாப்பாடு கொடுன்றாங்களே, இது வந்து உயிர்த்தெழு
உண்மையான சபை உயிர்த்தெழும் போது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் என்ன பண்ணனாக்கா உண்மையான சத்தியம் வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். 6ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியனாயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். பாருங்க, இவங்க வந்து எப்படின்னாக்கா இவங்க மேல 2ஆம் மரணம் அதிகாரம் இல்ல. இவங்க வந்து ஒரு ஆசாரியாரா என்ன பண்ணுவாங்கனாக்கா 1000 வருஷம் ஆளும் இவங்க வாழிகை செய்வாங்க. அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, பிளெஸ்ட் அண்ட் ஹோலி. எனக்கு முதலாம் உயிர்த்தெழுதல அவங்க அவருங்க வந்து ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்கிறோம். இதுதான் எபிரின் மகளோட உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்த உயிர்த்தெழுதலுக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அடுத்த உயிர்த்தெழுதல் வந்து எத்த குறிக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் நம்ம பைபிள்ல இருந்து வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். பாருங்க, மறுநாளிலே கிறிஸ்து என்ன பண்றாருனாக்கா நாயின் என்ற ஒரு ஊருக்கு போனாராமா. அவங்க கூட யார் பண்ணா திரளான ஜனங்கள் அவங்களோட சீஷரும் போனாங்க. 12ஆம் வசனம். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். பாருங்க, அவங்க அவர் போற நாயின் என்ற ஒரு ஊருக்கு போகும்போது அங்க வந்து ஒரு மனுஷன் செத்து போயிட்டான். அவனை அடக்கம் பண்ணுறதுக்காக என்ன பண்றாங்கனாக்கா அங்கிருந்து எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட அவங்க தாயாரும் வராங்க. அவங்க தாயார் எப்படி இருக்காங்கனாக்கா ஷி வாஸ் a widow. ஒரு விதவையாக அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இந்த பாயிண்ட நோட் பண்ணுங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஒரு மகன் இருந்தான். அவர் என்ன பண்றாங்க ஒரு பரி பண்ணலான்னு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க தாய் இருக்காங்க. அவங்க தாய் வந்து ஒரு விதவை அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். 13. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, பாருங்க, கர்த்தர் அப்ப என்ன பார்க்கறாருன்னா இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரு. பார்த்துட்டு கம்பேஷன் ஆனர் மனது உருகினாரா. இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து அவங்க தாயை மனது உருகி அழுகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. 14ஆம் வசனம். கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, அங்க அந்த பாடைய தொட்டுறாரு. என்ன பண்றாருனாக்கா அந்த பாடைய தொட்டு அங்க 4 பேர் தூக்குவாங்க இல்லையா, அவங்க நின்னாங்க. நின்னுட்டு இருக்க அந்த சிறியவனை பார்த்து, சிறியவன் என்ன பண்ணு எந்திரி அப்படின்னு சொல்லும் போது ஹரைஸ்ன்றாரு. அவங்க என்ன நடக்குதுனாக்கா 15 வாசனம். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். பாருங்க, ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடக்கிறாங்க. ஒரு சாவுக்கு எல்லாருமே போறாங்க. ஒரு தாய் அழுதுட்டு போறாங்க. அந்த இடத்துல சிறியவனே நீ ஏஞ்சிருன்னு சொல்லும் போது ஏஞ்சிட்டாரு. ஏஞ்ச உடனே என்ன பண்றாருன்னா he began to speak. அவர் பேச தொடங்கிட்டாராமா. அடுத்து வந்து he delivered him to his mother. அவங்க தாய் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு வசனம் இது. இது வந்து நோட் பண்ணீங்க. இந்த ஒரு அற்புதம், இந்த ஒரு உயிர்த்தெழுதல் யாருக்கு நிழலாக அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம வாசிக்கணும். இதுல சில க்ளூ பாயிண்ட்ஸ் இருக்கு, நம்ம நோட் பண்ணோம். முதலாவது அவங்க தாய் வந்து ஒரு விதவை. அடுத்து வந்து அவங்க தாய்க்கு ஒரே மகன். அவங்க தாயை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறது யாருனாக்கா அவங்க ஒரே மகன் தான். இந்த மகன் தான் என்ன பண்றாருனாக்கா அவங்க தாயை வந்து ரொம்ப டேக் கேர் பண்றாரு. அவங்க தாய் வந்து ரொம்ப ஒரு துக்கத்துல அழுந்துட்டே போறாங்க. ஏன்னா அவங்க ஒரே மகன் வந்து என்ன ஆயிட்டாரு, இறந்து போயிட்டாரு. ரொம்ப அழுதுட்டே போகும்போது அந்த இடத்துல அந்த பாடையை கொண்டு போகும்போது அவங்க கேரி பண்ண போகும்போது அவங்களுக்கு இருந்த ஒரு ஒரு மெயினான ஒரு ஒரு பொக்கிஷமே அவங்க பையன்தான். அவங்க பையனே என்ன ஆயிட்டாரு, இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இது மூலியமா நம்மளுக்கு என்ன பாடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இது தேவனோட திட்டத்துல இந்த விதவை இந்த விதவை வந்து யாருக்கு ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்து
மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விட்டோ ஒரு கல்யாணம் ஆயிட்டு, அதாவது ஹஸ்பண்ட் இல்லைன்னா தான் என்னங்க ஒரு விட்டோ அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த விட்டோ யாரை குறிக்கிறாங்கன்னாக்கா, இஸ்ராயேல் ஜனங்கள், ஒட்டுமொத்த இஸ்ரேல். என்னக்கா தேவன் என்ன சொல்றாருன்னா, உங்களை வந்து ஒரு மனைவிக்கு ஒப்பிட்டு இங்க பேசுறத கூட நம்ம பார்க்கிறோம். அநேக சில வசனங்களை நம்ம படிக்கலாம். 14ஆம் வசனம் வாசிங்க. 3:14. சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து, பாருங்க என்ன சொல்லிடுறாருன்னா, நான் உங்கள் நாயகன். நாயகன்னாக்கா ஐ எம் மேரிட் unto யூ. நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், ஒரு ஹஸ்பண்டா இருந்திருக்கேன். நீங்க என்ன பண்ணீங்கன்னாக்கா பேக் ஸ்லைடிங், பின்தொடங்கி பின்தொடங்கி அது எகிப்துக்கே தொடங்கி தொடங்கி போனாங்க. ஏன்னாக்கா எகிப்துல என்ன நல்லா இருந்துச்சுங்களா, அந்த பூண்டு, அந்த வெங்காயம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்ட்டு அவங்களோட சிந்தனை முழுவதும் எகிப்துல இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல தேவன் அவங்களுக்கு என்ன புரிய வைக்கிறாருன்னா, நான் உங்கள் நாயகன் என்ற ஒரு வார்த்தையை கூட அங்க யூஸ் பண்ணத்தான் நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஐசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரேயல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அப்படியே 5ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். இன்னமும் பாருங்க தப்பியிருக்கிறோம். தேவன் என்ன பண்றாருனாக்கா, அநேக விஷயத்துல அவங்கள நினைச்சு பாக்குறாராம், அவங்கள மீட் பண்றாராம், அவங்கள ஒவ்வொரு காரியத்திலயும் தேவன் சந்திச்சாராமா. ஆனா அந்த வண்ணாந்தரத்துல அவங்களோட வழிகள் எல்லாம் தேவன் அறிந்த தேவனா இருந்தாரு. ஆனா இந்த ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, கண்டினியூஸா என்ன பண்ணாங்கன்னா பாவத்தை செஞ்சுட்டே இருந்தாங்களாம். அத்தான் அந்த வசனம் இருக்கு பாருங்க. ஃபார் வி ஹவ் sinned in those in continuous and we shall be saved. கண்டினியூஸா அந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா பாவத்தை செஞ்சுட்டே, அவங்க முதலாவது செஞ்ச பாவம் என்னன்னாக்கா, தேவனுக்கு விரோதமா ஒரு நாயகனா இருந்தாரு. ஆனா விக்கிரத்தை கொண்டு வந்து வச்சாங்களாம். இது வேற நாயகனை கொண்டு வந்து வச்சாங்களா, வேற ஹஸ்பண்ட கொண்டு வந்து அவங்க வச்சுட்டாங்க. தேவனுக்கு விரோதமான காரியங்கள் வந்து அவங்க அதிகமாக அவங்க செஞ்சு தேவனோட பிரசனத்தை விட்டு போற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா செஞ்சுட்டாங்க. அவங்க ஒரு விட்டோ ஆயிட்டாங்களாம். தேவனே இல்லாத ஒரு ஸ்தலத்துல வந்து இந்த ஜனங்க மாறுந்தா கூட நம்ம பாக்குறோம். ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். 54 4ஆம் வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லச்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை நீ இனி நினையாதிருப்பாய். பாருங்க அப்ப விதவைன்னு சொல்லியாச்சுங்க. ஏன்னா தேவனை இவங்க விட்டுட்டாங்க. உன் விதவையை வந்து நீங்க நினையாது இருப்பாயாக அப்படின்னு கூட. 5ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் சிஸ்டர் என்ன பரிசுத்தர். சொல்லிடுறாருன்னா, உன் சிருஷ்டிகளே உன் நாயகர் அப்படின்னு சொல்றாரு. த மேக்கர் இஸ் தை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாரு. உங்களை உருவாக்குனவரே தேவன் தான். அவர் தான் உங்களுக்கு என்னங்க உங்களை ரெடீம் பண்ணுவாரு. அதுதான் அந்த ஹோலி இஸ்ராயல்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். இது வந்து யாரை குறித்து பேசுதுனாக்கா, ஒட்டுமொத்த இஸ்ராயலும் தேவன் வந்து ஒரு ஹஸ்பண்டாக அங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம வாசிச்சோம். இந்த வசனம் லாஸ்டா எரேமியா 3:16. நீங்கள் தேசத்திலே பெருகி பழுகுகிற அந்நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்று என்று இனி சொல்வதில்லை. அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை. அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை. அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை. அது இனி செப்பன் இடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க இவங்களை வந்து முற்றிலும் விட்டுட்டாங்களா தேவனுக்கு. இவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னாக்கா, இவங்க நினைக்கிறது கூட இல்ல. இவங்கள பத்தி நான் என்ன பண்ணேன், ஐ வில் நாட் ரிமெம்பர் என்றார். என்ன சொல்றேன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்க ஒட்டுமொத்த ஜனங்களும் எப்படி ஆயிட்டாங்கன்னாக்கா, ஒரு விக்கிரத்தை கொண்டு வந்துட்டாங்க. இவங்க இஷ்டம் போல செஞ்சாங்க. இவங்களே ஒரு குரூப்பை செஞ்சுட்டாங்களே. அப்பப்போ எகிப்தை திரும்பி பார்த்தாங்க. தேவனுக்காக முறுமுறுத்தாங்க. அது இல்லாம இவங்க வணங்கா கழுத்துன்னு கூட வசனம் இருக்குங்க. இவங்க வணங்கா கழுத்து, தேவனை விட்டுட்டாங்க. தேவன் எப்படியாப்பட்ட தேவன். தேவன் வந்து இவங்களை செங்கடலை பிரிச்சு அநேக அற்புதங்களை செஞ்சுட்டு வராரு. ஆனா இந்த ஜனங்க விட்டுருந்தனால இவங்க வந்து ஒரு விதவையா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரி, இந்த ஜனங்க வந்து தேவனை விட்டுட்டாங்க.
ஆனா அந்த மகன் வந்து யாரை குறிக்கிறார்? அந்த மகன் தான் அவங்களுக்கு ரொம்ப டேக் கேரரா இருந்தாராம். அந்த அம்மாக்கு இந்த மகன் வந்து எல்லா விதத்திலயும் உதவி பண்ணாரு. எல்லா விஷயத்துல ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தாரு. இப்ப அவங்க மகன் வந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த மகன் வந்து யாரை குறிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முப்பிதாக்கள். இந்த முப்பிதாக்கள் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா இந்த ஜனங்க வந்து இழந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளோ தேவன் வந்து திரளான சாட்சிகள், மேகம் போல திரளான சாட்சிகள் மூலியமா இவங்களை கொண்டு வந்தாரு. ஒருத்தரையும் மோசே, ஆபிரகாம், ஐசாக் ஒருத்தரையும் எழுப்பி கொண்டு வந்து நியாயாதிபதிகள், ராஜாக்கள் கொடுத்தாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க கொஞ்சம் அவங்க திருந்தல. என்ன பண்ணிட்டாங்கன்னா மோசேவே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு காலத்துல கல்லடிக்க துணிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம அநேக காரியங்கள். இப்போ இந்த முப்பிதாக்கள்லாம் போயிட்டாங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்க இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல எந்த முப்பிதாக்களும் இல்ல, எல்லாமே மரித்து போன கண்டிஷன்ல ஆயிட்டாங்க. இந்த ஜனங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை வந்துச்சுனாக்கா, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருனாக்கா அந்த பரியல், அந்த பாடையை தொட்டு பாக்குறாரு அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். அந்த இடத்துல இந்த அம்மாக்கு வந்து என்னோட மகன் அந்த பரியல் பண்றதுக்கு எங்க கொண்டு போறாங்க, கல்லறைக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். அப்போ இது எதை குறிக்குதுனாக்கா, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. யார் மேலனா முப்பிதாக்கள் உயிரோட வருவார்களா இல்லையான்னு சொல்லி ஒரு துளி கூட அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு ஸ்தானத்துல இருந்தாங்க. வாசிக்கலாம் யோபு 14:7. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்பி தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். ஓகே. 10 படிங்க சிஸ்டர். மனுஷனோவென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? பாருங்க, இந்த வசனம் என்னன்னாக்கா, ஒரு மறுத்தாவது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹோப் இருக்கு. அது செத்து போச்சுன்னா மறுபடியும் உயிர்த்து வரும். ஆனா மனுஷனும் செத்து போயிட்டானா அவன் எங்கே, அவன் உயிர்ப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த ஒரு கண்டிஷன்ல யார் வந்திருந்தனாக்கா ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசங்களும் வந்துருச்சு. ஏன்னா முப்பிதாக்கள் உயிர் தெழுவாங்கன்னு கொஞ்சம் கூட அந்த ஒரு நம்பிக்கையே இல்லாத அங்க இருந்துச்சு அப்படின்னு கூட பாக்குறோம். ஏன்னா அந்த தாய்க்கு வந்து ஒரே ஹோப் வந்து யாருனாக்கா அவங்களோட மகன் தான். ஆனா இந்த கிறிஸ்து வந்து என்ன சொன்னாக்கா, அந்த இடத்துல அந்த பாடையை நிக்க வச்சுட்டு, தாயே நீ என்ன பண்ணு, முதல்ல அழுவாதேன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. ஸ்டாப் கிரைங். அப்புறம் மனு உருகுறாரு. யார் மனது உருகுறாருனாக்கா, அந்த தாய் மேல. அதே போலதான் இஸ்ராயல் மேல தேவன் கூட என்ன பண்றாருங்க, மனது உருகுறாருன்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். வாசிக்கலாம் வசனம் ஜெக்கேரியா 12:9. அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். பாருங்க, எருசலேமுக்கு விரோதமா எந்தெந்த ஜாதி வருதோ எல்லா ஜாதியும் நான் என்ன பண்ணுவேன், அழிக்க பாக்குவேன் அப்படின்றாரு 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். பாருங்க, ஒரே புள்ளிக்கு எப்படி அந்த அம்மா அழுகுறாங்களோ அதே போலதான் என்ன பண்றாருனாக்கா, தாவீதின் கூடாரத்தை என்ன பண்றாரா தேவன் எடுத்து கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு தேவன் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு இஸ்ராயலுக்கு. ஒருவன் தலைச்சம் பள்ளிக்கு துக்கப்படிச்சம் போல என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை நோக்கி பாவங்க. குத்தினர்களும் என்ன பண்ணுவாங்க, யாரு குத்துனாங்கன்னா கிறிஸ்துவ குத்துனாங்க, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, என்னை நோக்கி பார்க்குவாங்க அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை கூட அங்க நம்ம பாக்குறோம். சரி, அந்த சிமெண்ட்ரிக்குள்ள போய் கடைசியாக அந்த மரணம் அடி அடைஞ்சிட்டாரு. இப்ப அங்க போய் அவர் அடக்கம் பண்ற ஸ்டேஜ்ல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா தொடுறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல தொட்டு அந்த மகன் என்ன பண்றாரு, உயிர் தள்ள வைக்கிறாரு, அரைஸ்ன்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதே போல அந்த மகன் வந்து யாரை குறிக்கிறாருனாக்கா, முப்பிதாக்களை குறிக்கிறாரு. இந்த முப்பிதாக்கள் வந்து உயிர் தெழுந்துட்டாங்கனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். அந்த முப்பிதாக்களோட வசனம் மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவரே சமாதானக்காரனர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மெய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன்.
பாருங்க இங்க 7 மெய்ப்பேர் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். பாருங்க 7 மெய்ப்பேர் வந்து யாருனாக்கா 7 சபை சர்ச் வந்து குறிக்கிறது நம்ம பார்க்கிறோம். 8 அதிபதிகள் யாருனாக்கா முப்பிதாக்கள். அப்ப முப்பிதாக்களுக்கும் இங்க என்ன நடக்குதுனாக்கா உயிர்த்தெழுதல் இருக்குன்ற ஒரு ப்ரூஃப் நம்ம பார்க்கிறோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மகன் வந்து ஏஞ்சி இயேசு கிறிஸ்து எப்போ உயிர்த்தெழுந்துட்டாரோ அவர் பேச தொடங்கிட்டாராமா. அவர் பேச தொடங்கின போல இவங்க இந்த முப்பிதாக்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த முப்பிதாக்கள் வந்து உயிரோட எப்ப ஏஞ்சிட்டாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தேவனோட ராஜ்யத்து உண்டான எல்லா பிரசங்கமும் அவங்க தான் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா ஜனங்களும் வரும்போது ட்ரூத் அவங்க மூலியமா தான் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். ஏன்னா அந்த அந்த அப்ப அந்த மகனை உயிரோட எழுப்பிட்டு என்ன பண்றாங்க தாய்க்கு ஒப்படைச்சிடுற. அதே போல இந்த முப்பிதாக்களை யாருக்கு சொந்த பண்ணிடுறாருனாக்கா ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சொந்தப்படுத்திட்டு பிறக்கோ இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா எல்லா இடத்துலயும் தேவனோட ஞானம் அவரோட நாலேஜ் எல்லாம் பண்றாங்கன்னாக்கா பிரசங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். உலகம் எங்குமே இந்த முப்பிதாக்கள் தான் வழி நடத்துவாங்க உயிர்த்தெழுதல்ல அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். தேவனோட ராஜ்யத்துல இவங்க எப்படி இருக்காங்கன்னாக்கா ஒரு தூண இருந்து எல்லா ஜனங்களையும் இவங்க வழி நடத்துவாங்க அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். இதுதான் 2வது அற்புதம், உயிர்த்தெழுதலின் அற்புதம். யாரை குறிக்குதுனாக்கா ஒட்டுமொத்த முப்பிதாக்களும் இஸ்ரேல் ஜனங்களும் அவங்க என்ன பண்ண முப்பிதாக்கள் உயிர்த்தெழுதல் வரும்போது எல்லா அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து கடைசியாக 3வது குறித்து நம்ம பார்க்கலாம். இது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வாசிக்கலாம். யோவான் 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, நாளுக்கு நாள் ஆயிற்றே என்றாள். பாருங்க லாசரஸ் இறந்து போயிடுறாரு. அவங்க சகோதரி மார்த்தா என்ன சொல்றாங்கன்னாக்கா இந்த கல்லை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இது வந்து நாருமே 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. 40ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். பாருங்க அநேக டைம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு? அந்த லாசரஸ் வீட்டுக்கு போயிருக்காரு. மார்த்தாள் மரியாள் கிட்ட பேசியிருக்காரு. நீ வந்து விசுவாசிச்சனாக்கா தேவனோட மகிமையை நீ பாக்குவ. இது நான் உங்ககிட்ட எவ்வளவு டைம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்க மென்ஷன் பண்றாரு. 41 படிங்க சிஸ்டர். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு ம் தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, ம் நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க அந்த இடத்துல கல்லை உருட்டி போடுறாங்க. அது போட்டு மரித்தவர் அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க? அவர் கண்களை ஏறெடுத்து தேவனை நோக்கி ஜெபம் பண்றாரு, தேங்க் பண்றாரு. பிதாவே என்னோட ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருனாக்கா ஒரு தேங்க்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். அப்படியே 42. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். பாருங்க எப்பவுமே நான் உங்களை நம்புறேன். எப்பவுமே என்னோட ஜெபத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க கேக்குறீங்க. ஆனா இப்ப நான் எதுக்கு சொல்றேனாக்கா என்ன சூழ்ந்து இருக்கிறாங்க தெரியுமா அந்த ஜனங்களுக்கு சில பேருக்கு விசுவாசம் இல்ல. சில பேர் வந்து அந்த அற்புதத்தை பார்த்தா தான் நம்புறாங்க. சோ அவங்க நிமித்தமாக என்ன பண்ணுங்க இந்த டைம் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறாரு. 43 படிங்க சிஸ்டர். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். பாருங்க இந்த வசனம் பாருங்க. இது சொல்லிட்டு and when he thus had spoken he cried with a loud voice Lazarus come forth. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காருங்க? பிதாவை நோக்கி அழுந்திருக்காரு. பாருங்க இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு அந்த ஃபேமிலி கூட க்ளோஸ் ஆயிருந்தாக்கா அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா மார்த்தா வந்து மரியாள் மார்த்தா சொல்லும் போது நீங்க நீங்க இருந்திருந்தா இது நேர்ந்திருக்காது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க 2 நாள் விட்டு தான் வரீங்க. சோ அப்ப இயேசு கிறிஸ்து வந்து லாசருக்காக என்ன பண்ணிருக்காருனாக்கா அந்த ஃபேமிலி கூட எவ்வளவு க்ளோஸா இருந்தாக்கா அவரு அழுந்திருக்காரு. ஜீசஸ் வெப்ட். இதுதான் பைபிள்லே சின்ன வசனம். என்ன சொல்றதுனாக்கா இயேசு கிறிஸ்து அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணாரா
அழுந்தாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அழுந்து என்ன பண்றாருன்னா தேவனை விண்ணப்பித்து என்ன பண்றாருன்னா கூப்பிடுறாரு, லாசரே வெளியே வா அப்படின்றாரு. 44 வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். பாருங்க, அவர் வெளியே வந்துட்டு பிறக்கோ அந்த சத்தத்தை கேட்டு, மேசியாவோட வார்த்தை அந்த சத்தத்தை கேட்டு அவர் வெளியே வராரு. அது ஃபுல் பாடி ஃபுல்லா என்ன இருக்குங்க, அந்த கிரேவ் கிளாத்ஸ், அந்த மரணத்தோட சீலை வந்து அவர் ஃபுல்லா கட்ட வச்சிருக்காங்க. அத கழட்டி விடுங்க, முகம் ஃபுல்லா கட்டி வச்சிருக்காங்க, நீங்க கழட்டி விடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் அங்கிருந்து வராரு அப்படின்னு 45 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பாருங்க, இது ரொம்ப முக்கியமான வசனம். என்ன சொல்றாருனாக்கா மெனின்றாரு, கொஞ்ச நஞ்சம் இல்ல, அநேக யூதர்கள் வந்து இயேசு செஞ்ச இந்த ஒரு அற்புதத்தை பார்த்து யார பிலீவ் பண்ணிட்டாங்கனாக்கா இயேசு கிறிஸ்துவ பிலீவ் பண்ணிட்டாங்க. இவ்வளவு நாள் வராத ஒரு நம்பிக்கை, இவ்வளவு நாள் எத்தனையோ பேர் அவரை குறை சொன்னாங்க. இத பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, லாசரஸ் எப்ப எழுப்புறாரோ இத பார்த்து அவங்க பிலீவே பண்ணிட்டாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க, இது இன்னொரு வசனத்தை படிக்கலாம், ரொம்ப கிளியரா இருக்கும் பாருங்க. யோவான் 12:9 அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து, இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். பாருங்க, ஒரு வசனம் இதுல நோட் பண்ணோம். நாட் ஃபார் ஜீசஸ் சேக்ன்றாரு, இயேசுவின் நிமித்தம் மாத்திரம் இல்ல. அப்ப அநேக ஜனங்கள் என்ன பண்றாங்க, யூது எல்லா ஜனங்களும் அங்க வந்து இயேசு நிமித்தம் மாத்திரம் இல்ல, அவர் உயிர்த்தெழுந்த லாசரஸ் நிமித்தமாக நாங்க அங்க வந்தோம் அப்படின்றாங்கனாக்கா பாருங்க எந்த அளவுக்கு அவங்க மைண்ட் எல்லாம் திரும்பிடுச்சு பாருங்க. லாசரஸ் உயிர்த்தெழுது கூட யார பிலீவ் பண்ணிட்டாங்கனாக்கா இயேசு கிறிஸ்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டாங்கனாக்கா அவங்க நம்புற ஒரு ஸ்டேஜுக்குள்ள அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். எனக்கா அந்த ஒரு பிரேதம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சுங்களா, 4 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். அப்ப 4 நாள் வந்து அவர் அடக்கமாயிட்டு இருந்தாருனாக்கா அது எப்படி இருக்கும், மார்த்தாவே சொல்றாரு அது ஸ்மெல் ஆயிட்டு இருக்கும். ஒரு நாள் 2 நாள் ஓகே, 3ஆவது நாள்ல இருந்து அந்த பூமியில இருக்கிற அந்த புழுகள் சாப்பிட ஸ்டார்ட் ஆகும் போது 4ஆவது நாள் என்ன ஆயிட்டு இருக்குனாக்கா அந்த ஸ்மெல், அந்த பிரேதத்தோட ஸ்மெல், அப்ப என்னதான் விட்டு வச்சிருக்கோம்னாக்கா அந்த கல்லறையில வெறும் எலும்புகள் தான் விட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். அப்ப அந்த இடத்துல வந்து நாத்து அடிக்கும் அப்படின்ற ஒரு காரியத்தை கூட அங்க நம்ம சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ ஒட்டு மொத்தம் இது வந்து எத்த அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். லாசரஸ் யார அடையாளப்படுத்துறாருனாக்கா ஒட்டு மொத்த கம்ப்ளீட் உலக ஜனங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து அழுகுறாரு. அவர் வந்து கடைசியா அழுகுறதுனாக்கா இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் உயிர் தெழுதுட்டாருனாக்கா அவரோட கண்ணீரே எதுக்கு பட்டார்னாக்கா ஒட்டுமொத்த உலக ஜனமும் மரண கண்டிஷன்ல இருக்கே, இந்த ஜனங்களை யாரு உயிர் தள்ள வைக்குவாங்க, இதுக்கு நான் தானே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல லாசரஸ் மாத்திரம் இல்ல ஒட்டுமொத்த உலக ஜனத்தையும் யோசிச்சு என்ன பண்ணிருப்பாருங்க, கண்டிப்பாக அங்க அழுந்திருக்குவாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். சரி, அந்த போன் தான் இருக்கும், அந்த பூச்சி புழு எல்லாமே சாப்பிட்டு அந்த பிரேதத்துல என்ன இருக்கும்னாக்கா அந்த கல்லறையில வெறும் அந்த எலும்புகள் தான் இருக்கும். அந்த எலும்பு வந்து எத்த ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விசுவாசம். இந்த விசுவாசம் மூலியமாக நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த விசுவாசம் வச்சிருந்தனால மேசையாவோட சத்தத்தை யார் கேட்டிருந்துங்க, லாசரஸ் அங்க கேட்டு நீ வெளியே வான்னு சொல்லும் போது பலத்த சத்தத்தோட தேவன் கிட்ட கேட்கிறாரு. அப்ப லாசரஸ் என்ன பண்றாருனாக்கா வெளியே வராரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். உயிர் தெளிந்து வெளியே வர அந்த மேசியாவோட சத்தத்தை கேட்டு நம்மளும் என்ன பண்ணிட்டோம்னாக்கா மனம் மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். இது மூலியமா நம்மளுக்கு என்ன பாடம்னாக்கா லாசரஸ் ஒரு உலக ஜனத்தை குறிக்கிறாரு, ஃப்ரெண்டு தான், இயேசு கிறிஸ்து ஃப்ரெண்டு. அவர் என்ன பண்ணிடுறாரு, இறந்து அவர் உயிர் தெளிந்து வர வச்சு அநேக ஜனங்க கிறிஸ்து கிட்ட திரும்பிட்டாங்க. இப்ப அதே போல நம்மளும் என்ன பண்றோம்னாக்கா லாசரஸ் முன்ன வந்து எப்படி இருக்காருன்னா ஒரு குஷ்டரோகின்னு கூட பேசப்பட்டிருக்கு. நம்ம ஒரு அந்தகார இருள இருந்தோம், ஒரு மரண கண்டிஷன்ல இருந்தோம். தேவன் நம்மள ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தாரு. கொண்டு வந்துட்டு நம்மள என்ன பண்றோம், இறந்து போயிட்டோம். ஆனா மேசையோட சத்தத்தை கேட்டோம், இயேசு கிறிஸ்தோட வார்த்தை கேட்ட ஜீவனுள்ள வார்த்தை இதுதான் கேட்டு நம்ம என்ன பண்றோம்னாக்கா விசுவாசம் என்ற ஒரு எலும்புல நம்ம விசுவாசம் வச்சு நம்ம உயிர் தெளிந்து வரோம். நம்மளோட நடவடிக்கையை பார்த்து
என்ன பண்ணனாக்கா, எப்படி அவரோட உயிர்த்தெழுதலை பார்த்து எல்லா ஜனங்களும் யூதர்கள் முதலாவது கிறிஸ்துக்கு திரும்பினாங்களோ, நம்மளோட உயிர்த்தெழுதல், நம்மளோட நடவடிக்கையை பார்த்து யாராவது கிறிஸ்துக்கிட்ட திரும்ப முடியுமா? ஒரு கேள்வி. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னாக்கா நம்ம கூட எப்படி நடந்துக்கணும்னாக்கா, நம்ம ஏஞ்சி நிக்க வைக்கும்போது நம்மளோட நடக்கைய பார்த்து, நம்மளோட புது சிருஷ்டிய பார்த்து என்ன பண்ணனாக்கா, அநேக பேர் கிறிஸ்துக்கிட்ட திரும்புற மாரி நம்ம என்ன பண்ணனாக்கா, இந்த பூமியில வாழணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம படிக்கிறோம். வாசிக்கலாம். யோவான் 11:24. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றான். பாருங்க, மாத்தா என்ன சொல்லிடுறாங்கனாக்கா, உயிர்த்தெழுதல் ஆகும் கடைசி நாட்கள்ல அவரும் உயிர்த்தெழுவாரு அப்படின்னு சொல்லி மார்த்தா இங்க நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஹோப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். ஆனா அந்த இடத்துல கிறிஸ்து என்ன பண்றாருனாக்கா, யோவான் 5:28 படிங்க. இந்த வசனம் படிச்சுங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பாருங்க, இதுக்கு நீங்க ஆச்சரியம் பட வேணாம். ஏன்னா உலகத்துக்கு இது ரொம்ப புதுசா இருக்கும். சில பேர் வந்து நம்பிக்கை இல்லாத இருக்கலாம் உயிர்த்தெழுதல் பத்தி. நம்ம அநேக அந்த பேசிக்ல இருந்து நம்ம பார்த்தோம். நம்ம உயிர்த்தெழுதல்னா என்னன்னு பார்த்தோம், அது கிரீக் மொழியில பார்த்தோம். சில காரியங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். யாரெல்லாம் உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இல்லாத இருந்தாங்க, எப்படி இந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொண்டு வந்தாரு, இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதம் எல்லாமே பார்த்துட்டு இத குறித்து நீங்க ஆச்சரியப்பட வேணாம். ஏன்னா பிரேத குழியில இருக்கிற அநேகர் வந்து என்னோட சத்தத்தை கேட்கும் நாள் நாள் வரும் அப்படின்னு சொல்லி இங்க வசனத்தை இங்க கோட் பண்றாரு. இப்ப நம்மளுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சான்னு கேட்டா, நம்மளும் கேட்டு என்ன பண்ணிருக்கோம்னாக்கா, அவரோட வார்த்தை மூலியமாக ஜெனிக்கப்பட்டு நம்ம என்ன பண்றோம், இதோ நான் வரேன்ட்டு நம்மளையே நம்ம மரணமாக்கி கிறிஸ்துவ கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம். எப்படி அப்போஸ்தலன் பவுல் சிலுவையில மரித்தாரோ அதே போல கிறிஸ்து கூட அவர் சிலுவையில அடிக்கப்பட்டாரோ அதே போல நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளோட பழைய சிருஷ்டி நம்மளோட மாம்சமும் நம்ம எப்ப ஞானஸ்தானம் எத்தமோ அப்பயே நம்ம அடிக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். சோ நம்ம அடுத்து என்னதான் பண்ணோம்னாக்கா, அவர் எப்படி அந்த லாசரஸ் உயிர் தெழுது அநேக யூதர்கள்லாம் மாறிட்டாங்களோ அதே போல நம்ம மன திரும்பும் போது, நம்ம தேவனோட வார்த்தையில நடக்கும் போது நம்மளும் உயிர் தெழுதப்பட்டாச்சு, நமக்குள்ள சத்திய வார்த்தை உருவாக்கியாச்சு. நம்மளோட செயல்கள் பார்த்து அநேக பேர் என்னன்னாக்கா இயேசு கிறிஸ்து பக்கம் திரும்பணும். இதுதான் நம்மளுக்கு ஒரு பாடம். பாருங்க, யூதர்கள் எப்போ தன் சொந்த தேசத்துக்கு போறாங்களே அப்பயே என்ன ஆச்சுங்க, லேக் அண்ட் 44 செலக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்னு நம்ம பாக்குறோம். எப்படி இஸ்ரேல் ஒரு ஒரு குடும்பமாக அது உருவாச்சு, ஒரு நேஷனா உருவாச்சு அநேக டைம்ல பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குனாக்கா, லாசரஸ் உயிர் தள்ளும் போது, அப்ப லாசரஸ் வந்து எத்த குறிக்கிறான்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் மனம் திரும்பும் போது, அப்ப யூதர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா இயேசு கிறிஸ்து மேல என்ன பண்ணிடுவாங்க, ஒரு விசுவாசத்துக்குள்ள அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். அப்ப எல்லாருமே உலகம் எங்குமும் சத்திய அறிகிற அந்த அறிவுக்குள்ள இந்த ஜனங்கள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். இதுதான் இந்த ஒரு 3 மிராக்கள்ல வந்து இயேசு கிறிஸ்து செஞ்ச ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கூட நம்ம பார்த்தோம். கடைசியாக 2-3 வசனத்தை வாசிச்சு முடிச்சிடலாம். ஆக்ட்ஸ் 24:15. நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்ற, நீதிமான்களும் அநீதிமான்களும் உயிர்த்தெழுது வருவாங்கன்ட்டு நம்பிக்கை இருக்கு. அதே போல நானும் என்ன பண்றேன், நம்புறேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்போஸ்தலன் பவுல் கூட இங்க சொல்றதா பார்க்கிறோம். 2 பேருமே வருவாங்க, நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க. ஆனா முதலாவது உயிர்த்தெழுதல் யாருக்குனாக்கா, தேவனோட யாரு உண்மையாக ஓட்டத்தை ஓடி முடிக்கிறாங்களோ அவங்க தான் 1,00,000 இந்த ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷனுக்கு குவாலிஃபை ஆவாங்க. இப்போ நம்மளும் அந்த மாதிரி ஒரு உயிர்த்தெழுதலுக்கு தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். நம்மளையே நம்ம சரி தீர்த்து கொண்டு நம்ம உண்மையாக ஓடும் போது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிகளுக்கு தேவன் தாமே இந்த ஒரு பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பிரதர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். அருமையான பாடம் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி பிரதர். நாமளும் தேவனுக்காக தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். முடிவாக நம்ம இறைவன் கீதம்
ப்ளஸ் ஜெபத்தோட நம்ம முடிச்சிடலாம். இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 4. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்றார்கள். மத்தேயு 25:8. பரிசுத்த ஆவி யாருக்கும் அபரிதமாய் வழங்கப்படுவதில்லை. ஒருவர் தம் மிகுதியிலிருந்து மற்றவர்களுக்கு வழங்க முடியாது. மணவாளன் முன்னதாகவே திருமணத்திற்கு அழைக்கப்பட்ட எல்லோருக்கும் வேண்டிய ஆடைகள், விளக்குகள் மட்டுமல்லாமல் எண்ணெயும் வழங்கி இருக்கின்றார். யாராவது கவனமில்லாமல் போதுமான அளவு எண்ணெயை சேகரித்து வைக்காமல் இருந்தால், அவர்கள் மணவாளனோடே கூட கதவு அடைப்படும் முன் உள்ளே நுழைவதற்கு அருகதை அற்றவர்களாய் இருக்கிறார்கள். யார் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யார் அந்த மகிமையில் பங்கு பெற நினைக்கிறார்களோ, அவர்கள் அதற்குரிய ஆயத்தத்தில் தங்களை முன்னதாகவே தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த ஊமையின் மூலம் கர்த்தர் நமக்கு போதிக்கின்ற போதகத்தின் சாரம். கதவு அடைப்படும் வரையில் அவர்கள் காத்திருப்பார்களே ஆனால், அவர்கள் எவ்வளவுதான் மனப்பூர்வமாக ஆசைப்பட்டாலும் அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் அல்ல. ஆயத்தப்படுவதற்குரிய காலத்திலும் நேரத்திலும் பொறுமையோடு விழித்திருந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமீன். நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள அப்பா பிதாவே, தகப்பனே, இன்றைய நாள்ல கூட ஒரு நாள் அருமையான பாடம் எங்களுக்கு தந்ததுக்காக உடனே நன்றி தகப்பனே. சத்தியத்தை கேட்டு அதன்படி வாழ எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இனிவரும் நாட்கள் ரொம்ப பொல்லாதவர்களா இருக்கிறதுனால சத்தியத்தை அதிகமாக தியானித்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அறுவடை ஊழியத்துக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் தாழ்மையும் கேட்கிறோம் தகப்பனே. இந்த ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். ஆமீன். தேங்க்யூ பிரதர்ஸ்.